ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாக்கியலட்சுமி சீரியலை பற்றி என்ன நடந்துச்சுங்கிறத பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா? நித்தீஷை எழில் அடிக்கிறாங்க. பாக்கியாகிட்ட சுதாகர் என்ன சொல்கிறாங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். பாக்கியா வீட்டில் டைனிங் டேபிளில் உட்காந்து குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ பாக்கியா சொல்கிறாங்க, இனியா நேற்று ஒரு விஷயத்தை என்கிட்ட சொன்னால் அது உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நித்தீஷ் ஜெயிலில் இருந்து ரிலீஸ் ஆகிட்டானாமா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரி கேட்குறாங்க, என்ன விடுதலை பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஈஸ்வரியிலேருந்து எல்லாருமே கேட்குறாங்க. அதுக்கு இல்லத்த ஜாமீனில் தான் வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு வந்திருக்கிறானாமா அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க அப்படின்னு இனியா என்கிட்ட சொன்னதாக சொல்கிறாங்க. உடனே இனியாவும் வந்துடுறாங்க. அப்போ இனியாகிட்ட என்ன விஷயம் நடந்ததுங்கிறத பற்றி கேட்டுட்ருக்காங்க. அப்போ நித்தீஷ் இனியா சொல்கிறாங்க, அப்போ நித்தீஷ் என்னோட ஆஃபீஸில் கலாட்டா செஞ்ச விஷயத்தையெல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. என்ன அப்புறமா இனியா சொல்கிறாங்க, இது மாதிரி ஆஃபீஸில் சண்டை போட்டால் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லி இனியா சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு பாக்கியா சொல்கிறாங்க, இனிமேல் ஆஃபீஸில் மட்டும் இல்லை, வெளியே எங்கேயும் பார்த்து பேச முடியாத அளவுக்கு நாங்கள் பண்ணிக்கிறோம். இது எங்களோட பொறுப்பு அப்படின்னு சொல்லி பாக்கியா சொல்கிறாங்க. அதுக்கு கோபியும் அதையே சொல்கிறாங்க. அதுக்கு செலியனும் எழிலும் சொல்கிறாங்க, இதையெல்லாம் இப்படி அவங்ககிட்ட பேசினா அவன் சும்மாவெல்லாம் இருக்க மாட்டேன், திரும்பவும் பார்த்து பேசத்தான் செய்வான். நானும் எழிலும் வீட்டில் போய் அவனை பார்த்து பேசிக்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் போய் அவனை பார்த்து பேசி அவனை அடிக்க போகிறான்னு சொல்கிறாங்க. அதுக்கு பாக்கியா அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. இது மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது, பிரச்சனை பெருசாகிடும்னு சொல்லி பாக்கியா சொல்கிறாங்க. கோபி, நான் போய் பார்த்து சுதாகிட்ட பேசிட்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாக்கியா, நீ வர வேண்டாம், நாங்களே போய்க்கிறோம் அப்படின்னு கோபி சொல்கிறாங்க. சரின்ட்டு பாக்கியாவும் இருக்காங்க. அப்புறமா எழிலும் கோபி செலியன் 3 பேரும் போகிறதா முடிவு பண்ணிட்டாங்க. அப்புறமா எழில் ஃபோனில் அமிர்தாக்கிட்ட இனியா பிரச்சனையை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போதைக்கு இனியா வர்றாங்க. நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வர்றேன்னா அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வேணா ட்ராப் பண்ணவா அப்படின்னு சொல்லி எழில் கேட்குறாங்க. அதுக்கு வேண்டாம்னா நான் ஆட்டோவில் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, உனக்கு டைம் இருக்கா, கொஞ்சம் நேரம் பேசலாமா அப்படின்னு சொல்லி எழில் கேட்டுட்ருக்காங்க இனியாக்கிட்ட. அப்புறமா சரின்னு சொல்லிட்டு இனியாவும் எழிலும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எழில் சொல்லிகிட்டு இருக்காங்க இனியாக்கிட்ட, நீ முன்னாடியெல்லாம் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட மட்டும்தான் சொல்லுவேன், ஆனால் இந்த விஷயத்த ஏன் சொல்லலை? அந்த பையன் நித்தீஷ் இந்த விஷயத்தில் அரெஸ்ட் ஆகாமல் இருந்திருந்தா நீ அவனை சகிச்சுக்கிட்டு தானே வாழ்ந்துக்கிட்டு இருந்திருப்ப அப்படின்னு சொல்லி எழில் கேட்டுட்ருக்காங்க. தெரியல அப்படின்னு இனியா சொல்கிறாங்க. அவங்க அம்மா அப்பா இதை பற்றி எதுவுமே பேசலையா அப்படின்னு சொல்லி எழில் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு அவங்க என் மேலே தான் பழிய போடுறதுல முதல்ல இருந்தாங்க, ஆகாஷ் விஷயம் தெரிஞ்சதுனால அதனால தான் நித்தீஷ் இப்படியெல்லாம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி என் மேலே ப்ளேம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கண் கலங்கி எழில்கிட்ட அழுதுகிட்ருக்கான். அப்போ எழில் ஆறுதல் சொல்கிறாங்க, எனக்கு இந்த கல்யாண வாழ்க்கையே மறந்துடணும், நான் பழைய மாதிரி வேலைக்கு போயிட்டு இருக்கணும் அப்படின்னு இனியா சொல்கிறாங்க. அதுக்கு எழில் சொல்கிறாங்க, சரி இனியா, இதுக்கு மேலே எந்த பிரச்சனையும் வராது, அது இனிமேல் நடக்கிறத நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு எழில் சொல்கிறாங்க. மறுபக்கம் பார்த்தீங்கன்னா சந்திரிகா சுதாகரையும் நித்தீஷையும் சாப்பிட கூப்பிட்றாங்க. அதுக்கு சுதாகர் இருந்துக்கிட்டு எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உன் பையனையே கூப்பிட்டு போடு, அப்படின்னு முடிஞ்சால் அவனை இடுப்பில் வச்சுக்கிட்டு ஊட்டி விடு அப்படின்னு சொல்லி கோபமாக பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சும்மா அவனை திட்டிக்கிட்டே இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி சுதாகரோட ஒய்ஃப் சொல்கிறாங்க. அதுக்கு நித்தீஷ் கேட்குறாங்க, எதுக்குமா டாடியை நீ திட்டிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி, நீ தான் இனியாவை கூட்டிகிட்டு வரல, அதனால தான் அவர் திட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நான் தான் போனேன்ல, ஆனால் என்னை செக்யூரிட்டியை விட்டு துரத்தி விட்டுருக்கான்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. நித்தீஷோட அம்மாவும் அதையே சொல்லிகிட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கோபி, செலியன், எழில் 3 பேரும் சுதாகர் வீட்டுக்கு வர்றாங்க. அதுக்கு சுதாகர் இருந்துக்கிட்டு அவங்கள வரவேற்று, வாங்க சம்மந்தி உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கோபி, நாங்கள்லாம் உட்காந்து பேசுகிறதுக்காக வந்தோம், அதுக்கெல்லாம் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. எழில் கேட்குறாங்க, இனியாவோட ஆஃபீஸ்க்கு நித்தீஷ் எதுக்கு போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவனோட ஒய்ஃபை பார்க்குறதுக்கு அவன் போனான் அப்படின்னு சொல்லி சந்திரிகா சொல்கிறாங்க.
என் தங்கச்சிக்கு என் புருஷனாக இருந்த இந்த கிரிமினல் என் தங்கச்சியோட புருஷனா அப்படின்னு சொல்லி எழில் கோவப்பட்டு பேச கோபி அமைதியாக இருக்க சொல்லி சொல்கிறாங்க. உடனே நிதிஷ் அப்படி தான் போவேன், என் பொண்டாட்டியே நான் பார்க்க போவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எழில் ரொம்ப கோவப்படுறாங்க. நிதிஷ் அடிக்க போகிறாங்க. உடனே அடிதடி ஏற்பட்டுருது. அப்போ கோபி வந்து வார்னிங் கொடுத்துட்டு கிளம்புறாங்க. சுதாகர் பாக்கியா ஹோட்டலுக்கு அப்புறமா வர்றாங்க. செல்வி வந்து சுதாகர் வர்றதை பார்த்துட்டு பாக்கியாட்ட சொல்கிறாங்க. அப்புறமா வந்து பாக்கியாவும் நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க, உங்கள் பையன் என் பிள்ளையோட ஆஃபீஸுக்கு போய் கலாட்டா பண்ணுவேன், நீங்கள் இங்கே வந்து என்கிட்ட கலாட்டா பண்ண வந்திருக்கீங்களா அப்படின்னு வந்து பாக்கியா சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு சுதாகர் சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் பாக்கியா, இது வந்து உங்கள் பொண்ணோட வாழ்க்கை பிரச்சனை, அதை பற்றி நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்லை, என் பொண்ணு என் வீட்டிலே இருக்கட்டும், என் பொண்ணு எவ்வளோ சந்தோஷமாக என் வீட்டில் வச்சுக்க முடியுமோ நாங்கள் அவ்வளோ சந்தோஷமாக அவளை பார்த்துக்குவோம், என் வீட்டில் இருந்தால் தான் அவள் சந்தோஷமாக இருப்பாள், நீங்கள் கிளம்புங்க முதல்ல அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாக்கியா. அந்த நேரம் பார்த்து அந்த ஏரியா கவுன்சிலர் வராங்க. என்னங்க சிஸ்டர் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை, இது எங்கள் பிரச்சனை, இது நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி பாக்கியா வந்து அந்த ஏரியா கவுன்சிலர்கிட்ட சொல்கிறாங்க. அதெல்லாம் முடியாது, என் சிஸ்டர்கிட்ட என்ன பிரச்சனை பண்ணுறியா அப்படின்னு சொல்லி சுதாகர்கிட்ட அந்த ஏரியா கவுன்சிலர் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சுதாகர் சொல்கிறாங்க, இது எங்கள் பிரச்சனை அப்படின்னா அமைதியாக இருக்கிறவங்களே இவ்வளோ கோவப்பட்டு பேசுகிறாங்கன்னா நீங்கள் எவ்வளோ கெடுதல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஏரியா கவுன்சிலர் சுதாகரை மிரட்டி, இப்போ இங்கேருந்து வெளியே போகிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி வெளியே விரட்டி விட்டுறாங்க. இப்படியாக இன்றைய எபிசோட் முடிவடைகிறது.